Hello, 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 hello. Super. ஓகே. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவோட ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்டு. அதே செல்லிங் ப்ரெஷர் டே ஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? 29th இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தாருக்கு. பட் செல்லிங் வந்தனால இந்த லோ அதாவது பிரேக் பண்ண முடியல. கோட் ஃபெயில் ஆகி அகைன் டே ஹை ரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த டே ஹை அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ செல்லர் அக்ரெசிவாக இருக்கனால இங்கேயே ஷார்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அடிச்சிருக்கு. பிரேக் அடிச்சதுக்கப்புறம் டே ஃபால். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது எதுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு? இந்த ஏரியாவை எடுத்திருக்கா? இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இந்த ஏரியா சப்போர்ட்டா எடுத்து ஃபுல் டே சைட்வேஸாகவே இருந்திருக்கு. ஓ, இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ இது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்குன்னு பார்த்தா தெரியும். இன்னொரு டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தா ஏறின ஷார்ட் கவரிங்க்கு திரும்பி வந்து டச் ஆயிரும் போலயே. இது ஏறின ஏற்றத்தில் அப்படியே இறங்கிட்டு இருக்கு. லிட்டரலி ஒரு 60% இப்போ இதாயிட்டு. லிட்டரலி 60% ஆல்ரெடி இறங்கிட்டு. ஸோ இங்க என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா இங்க இருந்து ஒரு ஹை மறுபடியும் இங்க இறங்கி ஒரு லோ. இது ஒரு ஹை. அந்த பிரேக் அடிச்சதுக்கு பெருசாக இல்லை. ஸோ இப்போ இங்க இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ நமக்கு மெயினாக வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு ஹை. அப்புறம் இப்போதைக்கு இந்த லோ. இந்த ரெண்டு தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் செலக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டு இதுக்குள்ள தான் சுத்தின்னு இருக்கு. ம், சரி, இருக்கட்டும். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா இன்னைக்கு ஒரு ஸ்மால் செல்லிங் தான் வந்திருக்கு. பட் நாட் ஸ்ட்ராங். ஒரு சைட்வேஸ் தான் டினோட் பண்ணுது. இங்கே வந்து ஏறி ஒரு சைட்வேஸ் தென் அகைன் ஒரு பிரேக் அவுட். ஸோ அந்த பிரேக் அவுட் பாசிபிளாக இருந்தால் இந்த மூவ் எதிர்பார்க்கலாம். 24/9 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஹையை உடைச்சா. இதுக்குள்ளேயே நாளைக்கான ரேஞ்ச் போடும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டு
இது இந்தியன் நெட்வொர்க் போட்டுக்கலாம் சொல்கிறேன். இது வேண்டாம். இது இதையும் காட்டிலும் இது 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 வந்து இந்த லெவலில் வந்து டார்க் வச்சுக்கலாம். இந்த லெவலையும் டார்க் வச்சுக்கலாம். ஸோ இது 3 மைனர் லெவல்ஸ். மைனர் லெவல்ஸ் இப்போ வந்து இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கணும். நாளைக்கு மூமெண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ ஓகே, இங்கே பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. இங்கே மிக்ஸ் பாசிட்டிவ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி என்ன சொல்கிறது, 125 பாயிண்ட் நெகட்டிவில் காமிக்குது. ஸோ ஒரு வேலை நாளைக்கு ஸோ எப்படி போகும்னு தெரியாது. வச்சுக்கலாம் 125 பாயிண்ட் கேப் டவுனில் ஆனிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது நடக்காது, பட் இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஒரு வேலை நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும் ரேட் சொல்லுவேன். கேப் டவுன் ஆகணும் 100 பாயிண்ட் கேப் டவுன் ஆகணும்னா இங்கே ஓப்பன் ஆகுமா? ஸோ அகெயின் இது வரைக்கும் வந்துட்டு லைக் இந்த 200 இஎம்ஐஸ் இருக்குல்ல, இந்த இஎம்ஐ வந்து இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இஎம்ஐ ரிஜெக்ஷன் ஆகும். ப்ரைஸ் மறுபடியும் இந்த லோ வந்துட்டு தொட்டுட்டு அகைன் இதை பிரேக் அடிச்சு இப்படி பிரேக் அடிச்சு மேபி கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு நேரம் வந்துட்டு வரலாம் இப்படி வரும்போது. ஸோ நாளைக்கு 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆனிச்சுன்னா இதே ட்ரெண்ட் தான் முடியும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப குரூஷியல்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ஜோன் வந்து ரொம்ப நான் ட்ரேடபிள் ஜோன் வச்சுக்கலாமா சிம்பிளி. இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணாத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ப்ரைஸ் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. ட்ரேட் ஆகுனா இங்கே வந்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் சைடுவேஸ் போக வேணாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துடும். ஏன்னா இப்படி இது இப்படி போகும், இப்படி வரும். அங்கே கிராஸ் ஆகுதா, இந்த கிராசிங்க்கு ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும். அதே டைமில் இவனையும் உடைச்சிடும். ஸோ அதுதான் நல்லது. சிம்பிள் தான். ஒரு வேலை ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா இதை பிரேக் அடிச்சா அடுத்த லெவல் இது, அதையும் பிரேக் அடிச்சா அடுத்த லெவல் இது. இங்கே வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். எல்லா இடமும் ரெசிஸ்டன்ஸ் தான்.
ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறப்போ பிரேக் அடிச்சேன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை, கீழே தான் நாளைக்கு போகிறான், கீழே மூவ் பண்ணுறேன், இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 805. ஒரு வேலை நாளைக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்தோம்னா ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம். ஒரு ஷார்ட் கவரிங் இருக்கும். இங்கே போனோன்னே அப்புறம் வந்து இங்கே கொஞ்ச நேரம் சைடு சைடு மறுபடியும் இப்படி ஏறும். நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்தா ஸ்ட்ராங் ரேலி வரும், இங்க ஸ்லோவான ரேலி தான் இருக்கும். மேபி ப்ரைஸ் பொறுத்தனா இதை பிரேக் பண்ணுனா அடுத்த லெவல் நோக்கி போகும். வாய்ப்பு கம்மி தான். ஸோ நாளைக்கு உடைக்க சான்ஸே இல்லை. ஒரு வேலை உடைச்சதுன்னா என்ன சொல்றது, அசல்ட்டாக கீழே இறங்கலாம். லைக் இந்த இந்த இடம் வந்து ஒரு இதாக ஆகும். எனக்கு அடுத்தது தான் 24,600 அதுக்கு மேலே ப்ரைஸ் ஃபர்தராக ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த 24,800 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் மார்க்கெட் மேலே தான். மந்த்லி எக்ஸ்பைரி மேபி சைவேஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்புறம் எனக்கு இன்னொரு அப்டேட் பண்ண நினச்சேன். போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுருந்த எல்லா ஸ்டாக்கையும் படித்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் த ஜூலை 1st நியூ ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். நியூ ஜர்னி வந்து இந்த இருக்கிற அமௌண்ட்டு தான் இருக்கும். இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அவ்வளோதான் இருக்கும். இதில் இருக்கிற அமௌண்ட்லேருந்து நான் ஒரு 30,000 வந்து என்ன சொல்கிறது, 30,000 வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து அம்மாட்ட கொடுத்துருவேன். ஸோ மிச்சம் இருக்கிற பேலன்ஸில் தான் நான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, பெருசாக எதையும் ஹோல்டு பண்ண வேண்டாம். சின்ன சின்ன ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம். ஒரு 8 to 10%, இல்லைனா 10 to 12% கிடச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு நியூ ஸ்டாக்காக பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பிளான். பார்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் எல்லா ஸ்டாக்கும் முடிச்சு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதோட பிரேக் டவுன் பார்த்தா தெரியும். இதை ஏன்டா விற்றோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த சைட்டஸ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்கிறப்போ ஒருத்தரும் ரிட்டர்ன்ஸ் தரல. எக்ஸிட் ஆன உடனே வர 80 இங்கே 45. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ அப்புறம் இது டிசிஎஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக நான் 20% நெகட்டிவில் செல் பண்ணேன். 1600 சம்திங். ஓகே, அதுதான். ஸோ எல்லா பொசிஷன் கட் பண்ணிட்டேன். டாக்டர் ரெட்டி ஒன்று ஹோல்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து டீஸ் இன்ஃபி, இது 2 தான் இருக்குது. இது 2 தான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, அது எக்ஸிட் ஆகலை. வேறு ஒன்றும் என்ன ரிசல்ட் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு அதே எக்ஸிட் பண்ணணும்னு தான். இன்ஃபி லோ லெவலில் தான் இருக்குது. ஆவரேஜ் பண்ணணும், 8 வரை வந்தால் தான் ஆவரேஜ் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். டாக்டர் ரெட்டி ரொம்ப நாளாக பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் பிரேக் அவுட் ஆனிச்சு. லெவலில் பார்த்தேன் 408. பட் வந்து எக்ஸிட் பண்ணலை. 1 or 2 days ஹோல்ட் பண்ணணும்.
ஓகே. போர்ட்ஃபோலியோ புதுசா பில்டப் பண்ண போறேன். ஸோ எவ்ரிதிங் வில் பி அப்டேட்டட் ஆன் யூடியூப். ஸோ இந்த ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்டப் பண்ணணும். ஸோ பார்த்துக்கலாம். ம். இன்னைக்கு தான் ஒரு வீடியோல பார்த்தேன். ஐ மீன் ஸ்டாக் எப்படி பாஸ் பண்ணுறதுன்ட்டு லிட்டில் பிட் ஒரு கிராஃப் டெஸ்ட் வேணும் போட்டு பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் போறதால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி போட்டாலும் அந்த லைன் ஜாயின் ஆகிக்கும். ஓகேங்களா? எப்படி போட்டாலும் லைன் ஜாயின் ஆயிரும். அதனால அது ப்ராப்பரான்னு சொல்ல முடியாது. ஓகே. அதான் மிஸ் ட்ரெண்ட் லைன்ல அதுதான் ஒரு விஷயம். எப்படி போட்டாலும் ஜாயின் ஆகிக்கும். ஸோ அதனால எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படி. ஹூ நோஸ் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுட்டு யாருக்குமே சொல்ல முடியாது. இதோ இந்த இடத்துலயா பிரேக் அவுட் வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இங்க எத்தனை பேர் ட்ராப் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்கே செய்யணும். இங்கே அதே கேஸ் தான் நடக்குது. ஏதாவது பாசிபிலிட்டிஸ் மேபி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் மேபி இங்கேருந்து வேலி ஸ்டார்ட் ஆகும். அவுட்சைட்
0.91 அந்த ரேஞ்சில். ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ரைட் நோட்டெலாம் ட்ரா பண்ணி ஸோ இப்படி தான் ஆகும் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த போனஸ் யார் எதுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த இப்போ இருக்கா இப்போ கூட யார் கேட்க போகிறாங்க, நம்ம பார்த்து போட்டு வேண்டியதான். இது வேணா யார் 8 பிக்சலில் போட்டு கால் மாற்றி விடலாம். இந்த கலர் வேண்டாம். ஸோ ஒரு கிரீன் கலர் அடிப்போம். ஆன்லைன் தெரியுதா? ப்ரைஸ் வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே இந்த மாதிரி இதே மாதிரி சப்போர்ட் எடுத்தா பாசிபிலிட்டி ஒரு அடுத்த ரேலி டிஃபிட் ப்ரோக் 850 தான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ ப்ரைஸ் பார்த்தா தெரியும். லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸாக ஒரே இடத்துல கன்சால்டேஷனாக தான் இருக்கு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத மாதிரி தெரியுதா? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு லாஸ்ட் 4 மந்த்ஸா. இதோட பிரேக் அவுட் எப்பன்னு தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா ஃபர்தரா இதில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்தரா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்ற பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோட போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸிட் பண்ணால் ஒரு விஷயம் நடக்கும். இதுக்கு மேலே மார்க்கெட் புல்லிஷில் திரும்பும், சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்குது, மார்க்கெட் பிரேக் அவுட் கூட ஆக மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் நாளையிலேருந்து ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. வரும் ஒரு ரேலி 25,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் ஆல் டைம் வைக்கு போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ என்கிட்ட பொசிஷன் இது இல்லை. இந்த பொசிஷன் நாளைக்கு கண்டினியூ ஆகும்போது நீங்கள் எல்லாரும் பைட் சைடு ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இதான் சொல்லணும்னு நினச்சேன். போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் ஆகிட்டேன். நாலுலேருந்து மார்க்கெட்டும் ட்ரெண்ட் ஆக போகுது. ஏன்னா என்கிட்ட பொசிஷன் கிடையாது. அந்த டிஷர்ட்ஸ் பொசிஷன் வச்சதுல ஃபுல்லாக 0 லாஸில் தான் புக் பண்ணேன். ஃபுல்லாக 0 எல்லா காசையும் காலி பண்ணிட்டு தான் புக் பண்ணேன். அதான் அப்பயே சொன்னால் கிரீடுன்ட்டு அமௌண்ட்டு சீட் பண்ணியிருக்கணும். 800 ரூபா மிச்சமாக தான் வந்திருக்கும். ஓகே, நடத்துகிறதான். ஸோ பார்ப்போம் மேபி ஃபர்தராக எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, பாய்.